ஒரு காலத்தில் ஒரு ராஜாவும் ராணியும் குழந்தை வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். ஆனால் அவர்களுக்கு குழந்தை பிறக்கவே இல்லை. ஒரு நாள் ராணி குளித்துக் கொண்டிருந்த போது ஒரு தவளை தண்ணீரிலிருந்து தரையில் ஊர்ந்து வந்து அவளுடைய ஆசை நிறைவேறும் என்றும் அவர்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்கும் என்றும் சொன்னது. தவளை சொன்னது உண்மையாகிவிட்டது. ராணிக்கு மிகவும் அழகான ஒரு பெண் குழந்தை பிறந்தது. ராஜா மிகவும் மகிழ்ச்சியடைந்து ஒரு பெரிய விருந்துக்கு ஏற்பாடு செய்தார். அவர் நண்பர்களையும் அறிமுகமானவர்களையும் அழைத்தார். ஃபேரி லேடீஸையும் அழைத்தார். அவர்கள் அவளுக்கு ஆசீர்வாதம் வழங்குவார்கள். ஃபேரி லேடீஸ் ராஜ்யத்தில் மொத்தம் 13 பெண்கள். ஆனால் ராஜாவிடம் அவர்கள் சாப்பிடுவதற்கு 12 தங்கத் தட்டுகள் மட்டுமே இருந்ததால் அவற்றில் ஒன்றை வீட்டில் விட்டுச் செல்ல வேண்டியிருந்தது. எனவே அவர் அவர்களில் 12 பேரை மட்டுமே அழைத்தார். விருந்து வெற்றிகரமாக நடந்தது. அது முடிந்ததும் ஃபேரி லேடீஸ் தங்கள் மந்திர பரிசுகளை அந்த பெண் குழந்தைக்கு வழங்கினார்கள். அவர்களில் ஒருவர் நல்லொழுக்கத்தை கொடுத்தார், மற்றொருவர் அழகை கொடுத்தார், மூன்றாவது பெண் செல்வத்தின் ஆசீர்வாதங்களை கொடுத்தார், உலகில் ஒருவர் விரும்பும் அனைத்தையும் கொடுத்தார். திடீரென்று 13வது பெண் உள்ளே வந்தாள். ராஜாவின் மகள் 15 வயதில் தன்னை ஒரு சுழலால் குத்திக் கொண்டு இறந்து விடுவாள் என்று கத்தினாள். இந்த வார்த்தைகளை சொல்லி அவள் திரும்பி அறையை விட்டு வெளியேறினாள். அனைத்து விருந்தினர்களும் ராஜாவும் ராணியும் அதிர்ச்சியடைந்தனர். ஆனால் அதிர்ஷ்டவசமாக ஒரு புத்திசாலி பெண் பேசாமல் இருந்தார். தீய வாக்கியத்தை நீக்க முடியாததால் அவள் முன் வந்தாள். ராஜாவின் மகள் இறக்க மாட்டாள், ஆனால் சுமார் 100 வருட ஆழ்ந்த தூக்கத்தில் இளவரசி விழுவாள் என்று அவள் சொன்னாள். இந்த நிகழ்வுக்குப் பிறகு முழு ராஜ்யத்திலும் உள்ள ஒவ்வொரு சூழலையும் அகற்றுமாறு மன்னர் கடுமையான உத்தரவுகளை பிறப்பித்தார். ஃபேரி லேடீஸ் அந்த இளம் பெண்ணுக்கு வழங்கிய பரிசுகள் அல்லது ஆசீர்வாதங்கள் காலப்போக்கில் நிறைவேறின. ஒரு நாள் இளவரசி ஒரு பழைய கோபுரத்திற்கு வந்தாள். குறுகிய வளைந்த படிக்கட்டுகளில் ஏறி ஒரு சிறிய கதவை அடைந்தாள். பூட்டில் ஒரு துர்பிடித்த சாவி இருந்தது. அவள் அதை திருப்பும்போது கதவு திறந்தது. அவள் சுழலை தொட்டு அதன் விரலால் குத்தினாள். அவள் உடனடியாக படுக்கையில் விழுந்து ஆழ்ந்த தூக்கத்தில் தூங்கினாள். இந்த தூக்கம் அரண்மனை முழுவதும் பரவியது. ராஜாவும் ராணியும் தூங்கிவிட்டார்கள். முழு நீதிமன்றமும் அவர்களுடன் தூங்கிவிட்டன. தொழுவத்தில் குதிரைகள், முற்றத்தில் நாய்கள், கூரையில் புறாக்கள், சுவரில் ஈக்கள் மற்றும் நெருப்பு கூட அடுப்பில் தூங்கிவிட்டன. பல வருடங்களுக்குப் பிறகு ஒரு ராஜாவின் மகன் அந்த நாட்டிற்கு வந்தான். அங்கே ஒரு முதியவர் ஒரு கோட்டையைப் பற்றி பேசுவதைக் கேட்டான். அங்கு பிரயர் ரோஸ் என்ற அற்புதமான அழகான இளவரசி 100 வருடங்களாக தூங்கிக் கொண்டிருந்தாள். அவளுடன் ராஜாவும் ராணியும் முழு நீதிமன்றமும் தூங்கிக் கொண்டிருந்தன. இளவரசர் அங்கு சென்றபோது கோட்டை கோபுரத்தில் பிரயர் ரோஸ் தூங்கிக் கொண்டிருந்த படுக்கையை கண்டார். அவள் மிகவும் அழகாக இருந்ததால் அவனால் கண்களை திருப்ப முடியவில்லை. அவன் குனிந்து அவளுக்கு ஒரு முத்தம் கொடுத்தான். ஆனால் அவன் அவளை முத்தமிட்ட போது இளவரசி கண்களை திறந்து இளவரசனை மிகவும் இனிமையாக பார்த்தாள். பின்னர் அவர்கள் ஒன்றாக கீழே சென்று இளவரசி, அவரது தந்தை, தாய் மற்றும் முழு நீதிமன்றத்தினருடன் தூங்கிக் கொண்டிருந்த அனைவரும் விழித்தெழுந்ததைக் கண்டனர். இறுதியில் மன்னரின் மகனுக்கும் பிரயர் ரோஸுக்கும் திருமணம் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அவர்கள் என்றென்றும் மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர்.